உங்ககிட்ட இருக்கிற சந்தோஷத்தை நான் என்னைக்கும் கெடுத்துட மாட்டேன் அர்ஜுன். உங்களுக்கும் ஆதிக்கும் நடுவுல நான் எப்படி வருவேன்? பிரியா, நீ என்ன புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? நீ எனக்கும் ஆதிக்கும் நடுவுல வருவியா? இது எப்படி பாசிபிள்? ஆதி அவன் இடத்துல இருக்கான், நீ உன் இடத்துல இருக்க. தட்ஸ் இட். லிசன், வந்தனாவை பொறுத்த வரைக்கும் ஷீ இஸ் ஜஸ்ட் ஆதிஸ் மதர். அவ வெறும் ஆதிக்கு அம்மா, அது மட்டும்தான், வேற எதுவும் இல்ல. நீ எப்படி பேசிட்டு இருக்க? வேற எதுவும் இல்ல. Are you sure? You mean I'm not sure? Of course I'm sure. போய் தெரியும் அர்ஜுன். சரி, ஓகே ஓகே. வந்தனா ஆதியோட அம்மா. But why she deserves so much of hatred? நான் பார்த்திருக்கேன் அர்ஜுன், நான் பார்த்திருக்கேன். நீங்க வந்தனாவை எப்படி ட்ரீட் பண்றீங்கன்னு நான் நல்லா பார்த்திருக்கேன். நீங்க ஒவ்வொரு தடவையும் வந்தனாவை திட்டும் போதும் அவங்க மேல இருக்கிற கோவத்தை விட அவங்க மேல இருக்கிற பழைய காதல் தான் எனக்கு அதிகமா தெரியுது. அட்லீஸ்ட் எனக்கு அப்படிதான் தெரியுது. சரி, நீங்க சொன்ன மாதிரி வந்தனாவுக்கு உங்க லைஃப்ல வேற எந்த இடமும் கிடையாது. She means nothing to you in your life. And வந்தனா ஆதியோட அம்மா, அவ்வளவுதான். அப்படின்னா ஆதியோட அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? She deserves some politeness. ஆதியோட அம்மாவை திட்ட மாட்டேன், கோவப்பட மாட்டேன், எல்லாரும் முன்னாடியும் எரிஞ்சு விட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க அர்ஜுன். Why you don't have any emotions for her? அவங்களுக்காக உங்ககிட்ட எந்த ஃபீலிங்ஸும் இல்லம்பீங்க. Why you treat her this way? அவங்க மேல உங்களுக்கு ஏன் கோவம் வருது? கோவத்துக்கும் அன்புக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு அர்ஜுன். பட் எனக்கு ஒரு விஷயம் புரியல பிரியா. அந்த வந்தனா உன்னை மட்டம் தட்டுறது, உன்னை அசிங்கப்படுத்துறதுன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட விட மாட்டான். ஆனா நீ அவளோட பொலைட்டா பேசணும், ஸ்வீட்டா பேசணும்னு சொல்லிட்டு இருக்க. வாட் இஸ் திஸ்? உன்னை அந்த வந்தனாவோட கம்பேர் பண்ணிக்காத. ஓகே, யூ ஆர் நாட் த சேம். எப்பவும் நீயும் அவளும் ஒண்ணு கிடையாது. ஓகே, சுயநினைவோட பேசு. நான் சுயநினைவோட தான் பேசுறேன் அர்ஜுன். நான் வந்தனாக்காக மட்டும் பேசல, நான் ஆதிக்கும் சேர்த்து தான் பேசுறேன். லிசன், வந்தனாவும் ஆதியும் ஒரு சைட், நானும் பூஜாவும் ஒரு சைட். இதெல்லாம் ஏன்? ஆதிக்கு ஏதாச்சுன்னா வந்தனா இருக்காங்க, பூஜாக்கு ஏதாவது வேணும்னா நான் இருக்கேன். திஸ் இஸ் த ப்ராப்ளம். ஏன் ஆதி என்னால புரிஞ்சுக்க முடியாதா? பூஜா உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அந்த அளவுக்கு ஆதியும் இம்பார்ட்டன்ட். அப்போ அது எனக்கும் புரியுது. நாளைக்கு ஆதிக்கு ஒரு இம்பார்ட்டன்டான டே. அந்த டேட் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க அதை மறந்துட்டீங்க. இப்போ கேக்குறேன், நீங்க ஒருவேளை இந்த விஷயத்தை என்கிட்ட ஷேர் பண்ணிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிருப்பேன். இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இதுல இருந்திருக்காது. உண்மைதானே? அப்போ ஆதியோட விஷயத்துல உங்களை தலையிடக்கூடாதுன்னு யார் சொன்னா? அர்ஜுன், ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஏன்னா பூஜா மட்டும் இதுல இல்ல. பூஜா எப்படியோ ஆதியும் அப்படிதான். பூஜா ஆதி அவங்க ஒண்ணா இல்லைனாலும் இந்த ரெண்டு விஷயத்துக்குமே எனக்கு சம்பந்தம் இருக்கு. எனக்கு தெரிய வேணாமா அது? Why don't you understand that, Arjun? சரி, இங்க பாருங்க. பூஜா விஷயத்துல நம்ம ரெண்டு பேரும் ஒரு கோஆர்டினேஷனோட இருக்கணும்னு நம்ம ரெண்டு பேரும் ஏற்கனவே பேசிக்கிட்டோம். அதை பத்தி எதுவும் இல்லை. அதே மாதிரி ஆதி விஷயமும் முக்கியமாச்சு. ஆதி மேல எனக்கும் அக்கறை இருக்கு. அவனுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், அவனோட ஸ்பெஷல் டேட்ஸ், அவனை பத்தின விஷயம், இந்த மாதிரி எல்லாம் என்கிட்டயும் ஷேர் பண்ணணும். இதை நீங்க செய்வீங்கன்னு நம்புறேன். ப்ராமிஸ்? ஐ அம் ப்ராமிசிங். ப்ராமிஸ். ப்ராமிஸ். குட். சரி, நீ எப்பத்துல இருந்து மத்தவங்களுக்கு சாதகமா பேச ஆரம்பிச்ச? உன் தலைக்கு பின்னாடி பிரைட்டா லைட் எல்லாம் தெரியுது. நான் பிறந்ததுல இருந்தே அப்படிதான். சூப்பர் பிரில்லியன்ட். ஆனா நீ பண்ற வேலையெல்லாம் பார்த்தா அப்படி இல்லையே. ஏன்? பின்ன நடுராத்திரியில மொட்டை மாடியில புருஷனை பட்னி கிடக்க வச்சிருக்கியே, நியாயமா சொல்லு.